ஜனவரி மாதம் 10ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். படைகளின் ஆண்டவரை உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியோடு பாடுகின்றது. திருப்பாடல் 84:1-2 வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்த அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரை, மூவர் தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனைத்து வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அப்பா உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் எங்களுக்கு உணர்த்தி தந்து, நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்றும், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் என்றும், நீர் ஒருவரே எங்கள் ஆயர் என்றும், அப்பா உம்மை தவிர எங்களுக்கு வேறு அடைக்கலமில்லை என்றும் நாங்கள் உணரச் செய்ததற்காக நன்றி அப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக இருந்தது. படைகளின் ஆண்டவராகிய கடவுளே, என்னையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவரே, எங்கள் உள்ளமும் உடலும் உமக்காக உடைய பிரசன்னத்திற்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்டு உடைய சமூகத்தில் வந்து நின்று நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல தகப்பன் நீர், எங்களை தூக்கி சுமக்கின்றவர் நீர், எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர், எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். எங்களுக்கு முன்பதாக பாதைகள் இல்லாத பொழுது, எல்லாம் முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுக்கு நம்பிக்கையாக நங்கூரமாக எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு ஒளியேற்றுகிற தெய்வம் நீர், விளக்காய் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் வருகிற தெய்வம் நீர். இந்த நாள் முழுவதும் ஐயா, நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் எங்களை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றினதற்காக நன்றி. எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமாய், எங்களுக்காக போராடுகிற தெய்வமாய், எங்களுக்காக முன் சென்று வழிகளை உண்டாக்குகிற தெய்வமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீ தூயவர் நீ தூயவர் நீ தூயவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. இந்த ஜபத்தில் அப்பா நன்றி உணர்வோடு அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்கள் உள்ளங்களை உம்பால் திருப்புகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு எதிராக நாங்கள் எங்கள் எண்ணத்தினாலும் எங்கள் சொற்களினாலும் எங்களுடைய செயல்களினாலும் உடைய பிரசன்னத்தை விட்டு வெகுதலில் சென்றிருக்கிற நேரங்களுக்காக, உடைய வார்த்தைக்கு விரோதமாக அப்பா நாங்கள் தவறு செய்து விழுந்து உம்முடைய பிரசன்னத்தை விட்டு வெகுதலில் சென்றிருக்கிற நேரங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. தாவீது ராஜாவை போல உடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாதையும், உடைய தூய ஆவை எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி, பாவத்தோடு எங்கள் அன்னை கருத்தாங்கினாள் என்று சொல்லி, பாவமெல்லாம் எங்கள் கண்முன் இருக்கிறதே என்று சொல்லி அறிக்கையிட்டு உடைய மன்னிப்பையும் உடைய இரக்கத்தையும் நாடி தேடி வருகிறோம் ஆண்டவரே. மன்னிக்கும் இறைவன் நீர் அப்பா, அருளும் இரக்கமும் உள்ள தெய்வம் நீர் அப்பா. உம்முடைய கோபம் ஒரு நொடி பொழுதுதான், ஆனால் உம்முடைய இரக்கமோ தலைமுறையாக நீடிக்கும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல, உடைய இரக்கமும் உடைய பேரன்பும் எங்களை புடை சூழ்ந்திருப்பதற்காக, வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உண்மையிலே களி கூறும்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள், காயப்பட்டிருக்கிற இருதயங்கள், நுறுங்குண்ட இருதயங்கள் ஆற்றப்படும்படி தேற்றப்படும்படி நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும் தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றேன் அப்பா. இந்த இறை வார்த்தையில இறை மகனோட நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமாண்டவரே அப்பா, உம்மை நம்புகிறவர்களுக்கு வாழ்வு உண்டு, உம்மை பற்றி பிடிக்கிறவர்களுக்கு வாழ்வு உண்டு. நற்செய்தியாளர் யோவான் வாழ்ந்த காலத்தில் சிலர் அப்பா நீர் திருமுழுக்கு பெறும் பொழுது உம்மீது வரும் தூய ஆவியார் இதோ உம்முடைய பாடுகள் படுவதற்கு முன்னர் அவர்களை விட்டு போய்விடுகின்றார், அதனால் இதோ நீர் இறை மகன் கிடையாது என்று பிதற்றி வந்தனர். அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் யோவானுடைய நற்செய்தியில் இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலக வேள்வோர் யார் என்று கூறுகிறார். யூதர்கள் ஒருவர் தரும் சான்றினை ஏற்றுக்கொள்வது கிடையாது, இருவர் அல்லது மூவர் தரும் சான்றினை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இணைச்சட்டம் 17 நாங்கள் வாசிக்கிறோமே. இப்படி இருக்கையில் யோவான் உம்மை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் அப்பா நீர் இறைமகன் என்பதற்கு தூய ஆவியார் சான்று வருகின்றார், கடவுள் சான்று பகர்கின்றார் என்று கூறுகின்றார். தொடர்ந்து அவர்களிடம் இறைமகனிடம் நம்பிக்கை கொள்ளோருக்கு நிறைவாழ்வு உண்டு என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, உம்மிடம் நம்பிக்கை கொள்வோர்களுக்கு வாழ்வு உண்டு. இதைதான் நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். அப்பா உம்மீது நம்பிக்கை கொண்டு உடலெல்லாம் தொழுநோயோடு வந்த தொழுநோயாளர்களுக்கு நீர் நலம் அளிக்கின்றீர். இந்த தொழுநோயாளர் உம்மை நம்பி உம்மை பற்றி கொண்டு வந்ததுனால அப்பா
நீர் அவர் வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். சமுதாயம் புறக்கணித்தாலும், குடும்பம் புறக்கணித்தாலும், உலகம் அவரை வெறுத்து தள்ளினாலும், அப்பா அவர் உம்மை நம்பி வந்ததனால் நான் விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அந்த மகனை நீர் சுகம் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா நீர் கையை நீட்டினீர், இரக்கத்தோடு நீர் கண்ணோக்கி பார்த்தீர். ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோக்கி நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி உடைய காலடியில் விழுந்து தன்னையே தாழ்த்தின தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட அந்த மகனை பார்த்து நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி உடைய வார்த்தையினால சுகப்படுத்தினீர். ஆமாண்டவரே, உம்முடைய நம்பிக்கை கொள்வோருக்கு நிலை வாழ்வு உண்டு என்று சொல்லி இதோ இந்த வசனத்தின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதோ மீண்டும் ஒரு விசை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தருகின்றீர். ஆமாண்டவர், இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். வாழ்க்கையின் பல்வேறு ஏமாற்றங்கள், வாழ்க்கையின் பல்வேறு தோல்விகள், வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள், அப்பா எல்லாவற்றிலும் உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறார்கள். உம்முடைய சமூகத்தை மட்டுமே நம்பி வந்திருக்கிறார்கள். உம்மை மட்டுமே தேடி வந்திருக்கிறார்கள். உலகம் கைவிட்டிருக்கலாம், உலக மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், உலகத்திற்குரிய போராட்டங்கள் அவர்களை ஒருவேளை நம்பிக்கை இழக்க செய்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி வருகிறார்கள், உம்மை தேடி வருகிறார்கள். உடைய பிரசன்னத்திற்கு தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்பா உம்முடைய அன்பு, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய இரக்கம் ஒவ்வொருவரிலும் தங்கட்டும். இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், சோர்வுகள், அசதிகள், கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், உலகத்திற்குரிய போராட்டங்கள், வாழ்க்கையில் எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே விடுதலை தருவீராக, நீரே ஆற்றலை தருவீராக, நீரே பரலோகத்தினுடைய பலகணிகள் திறக்கப்படுபடி செய்வீராக. ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள் அப்பா நிர்மூலமாக்கப்பட்டு நீர் இரத்த கோட்டைக்குள்ள, உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள, உடைய தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்குள்ள நீர் பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. உடைய பரலோகம் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக. உடைய பரிசுத்த அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக. எல்லா தடைகள், உலகத்திற்குரிய போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தலைகுனிவுகள், அப்பா நிறைவேற்றப்படாத ஆசைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான நெருக்கடிகள், இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தருவீராக. அப்பா உண்மையை நோக்கி பார்த்திருக்கிற அவருடைய கண்கள் உண்மை கண்டுகொள்வதாக, உடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வதாக. எனக்காக யாவையும் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு, எனக்காக யாவையும் செய்கிற ஒரு பரலோக தகப்பன் உண்டு என்று சொல்லி உமையே நம்பி உமையே பற்றி பிடித்து கொள்வார்களாக. உடைய பரலோகத்தினுடைய கதவுகள் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக. சாத்தான் விரிக்கிற வலைகள், கண்ணிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. உலகமோ, உலகத்திற்குரிய காரியங்களோ, பாவமோ, பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ அப்பா அவர்களை உடைய அன்பிலிருந்து பிரிக்காதபடிக்கு உடைய இரத்த கோட்டைக்குள்ள, உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள, உடைய தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்குள்ள நீர் மூடி முத்திரையிடுவீராக ஐயா. உலகமோ, உலகத்திற்குரியவைகளோ எதுவுமே உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாதபடிக்கு உம்முடைய ரத்தம் எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகன் மீது, மகள் மீது தெளிக்கப்படுவதாக. குடும்பங்களில் இருக்கிற சமாதான குறைபாடுகள், குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள், அப்பா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள், பிள்ளைகளுடைய வாழ்வை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள், தவறான உறவுகள், இந்த உலகத்திற்குரிய எல்லா ஊனியல்புக்குரிய செயல்பாடுகள் எல்லாவற்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம், ஏற்கனவே நான் உங்களோடு கூட பேசியிருக்கிற வார்த்தையினால் நீங்கள் தூய்மையானீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தையினாலும் உடைய தூய ஆவியினுடைய நெருப்பினாலும் நீர் சுத்திகரிப்பீராக. எல்லா தீமை ஆதிக்கங்களை சுட்டெரிப்பீராக. குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு நிர்மூலமாக்கப்படுவதாக. உடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லங்களிலும் ஊற்றப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அப்பா எங்களுடைய வீட்டின் நிலைக்கதவுகளில், எங்களுடைய இருதயத்தின் நிலைக்கதவுகளில் தெளிக்கப்படுவதாக. அப்படியாய் சத்துருவானவன் எங்களை அணுகாதபடிக்கு, அப்பா எங்களுக்குள்ள வாதையும் தீங்கும் அணுகாதபடிக்கு எங்களை சுற்றிலும் உடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக, பெயர் பெயராக, குடும்பமாக இரத்த கோட்டைகளை மூடி முத்திரையிட்டு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய பிரசனம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வதாக. இந்த இரவு நேரம் முழுவதும் ஐயா
மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல மரணத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா உறங்க செல்லுகிற போது உறக்கம் வராமல் பல்வேறு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உறங்க சென்று அப்பா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தோல்விகளையும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களாக. அப்படியாக உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்து கொள்வதாக. இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.